நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தாங்க, இதை ஒரு இவனாக எடுத்து செய்கிறீங்களே. சுபு தொழுவது வந்து அது ஒரு கடமையான தொழுகை தான். அது பள்ளியில் போய் தொழுகிறவங்களும் இருப்பாங்க, வீட்டில் தொழுகிறவங்களும் இருப்பாங்க. இதை எதுக்கு ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து செய்கிறீங்க? அதை மாதிரி பள்ளியில் வந்து தொழுகிறதுக்கு அது என்ன சிறப்பு? ஓகே சுபு இல்லை, நமக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள், ஆர்வமூட்டப்பட்ட விஷயங்கள், இபாதத்துகள், அமல்கள், இதை வந்து ஒரு பயிற்சி முறையில் நம்ம வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது. ரைட். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து மதரசா குழந்தைகளாக இருக்கும்போது மதரசாவில் தங்கி படிப்போம், ஹாஸ்டலில் தங்கி படிப்போம். லுஹா தொழுகன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல வேலை. லுஹா தொழுகன்னு ஒரு தொழுகைங்க. நான் 2 அப்புறம் 2 ரக்காயத், மொத்தம் 4 ரக்காயத்து. இதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மதரசாவினுடைய பாட வகுப்பு இடைவேளையில் மாணவர்களில் ஒருவரை தொழ வைக்க சொல்லி பின்னாடி எல்லாரும் மாணவர்களுமே நின்று தொழுவாங்க. ஆனால் இது என்ன புது முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஒரு பயிற்சி முறை தான் இது. ரைட். தொழு வைக்கும்போது மாணவர்களுக்கு மத்தியில் தொழு வைக்கும்போது ஒரு பயம் போகும். அதில் ஏற்படக்கூடிய அந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து அந்த ஒரு பயிற்சி முறை உதவும். ரைட். அதுக்கடுத்து லுஹா தொழுகை அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் அது ஒரு பழக்கமாக ஆகுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அது போல் வந்து சுபு தொழுகை நம்ம வந்து வீட்டில் தொழுகிறவங்க தான். ரைட். நம்பிக்கையோடு நீங்கள் வந்து நினைச்சிடாதீங்க. தொழுகிறோம் நம்ம. என்ன அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து வரும்போது இதில் ஆன்மீக ரீதியாகவும் அல்லாமல் கூடுதலாக நம்ம உடம்பு ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் காலையில் வந்து சுத்தமான சுகாதாரமாக காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ரைட். வாக்கிங் போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு இபாதத்தோடு சேர்ந்த வாக்கிங் இருக்குது பாருங்கள், கூடுதலாக நன்மை கிடைக்கும். ஏன்? நீங்கள் பள்ளியாசல்லேருந்து வரும்போது அதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. ஒன்றாச்சா, காலையில் சுகாதாரம் உங்கள் நுரையீரலுக்கு, லங்ஸுக்கு வந்து நல்ல சுத்தமான காற்று கிடைக்குது. கண்டிப்பாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதீனாவில் இருக்கும்போது அவர்கள் வந்து மஸ்ஜிது நபவியில் தொழுதுட்டு அவர்கள் கட்டிய முதல் பள்ளி, மதீனாவுக்கு வந்து கட்டிய முதல் பள்ளி மஸ்ஜிது குபா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே போவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய உம்ரா போயிருப்பீங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா மதினா பள்ளிவாசலுக்கும் குபா பள்ளிவாசலுக்கும் பல கிலோமீட்டர் தாண்டி ரசூலுல்லாவோ வந்து அந்த நேரத்தில் அவங்க போகும்போது அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு 55 வயசுக்கு மேலே அவ்வளோ தூரம் அவங்க நடந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் இஷ்ராக் தொழுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக அவங்க நமக்கு நேரடியாக சொல்ல வந்தது ஒரு ஜியாரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். மறைமுகமாக நான் எடுத்துக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து நடை வந்து அதிகமாக இருக்கணும். வாக்கிங் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும்போது உடல் அந்த நோய்கள் வந்து எளிதில் தாக்காது, அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஜமாத்து தொழுகையோடு சேர்ந்து தொழுகும்போது கூடுதலாக உங்களுக்கு 27 மடங்கு நன்மை வீட்டில் இருந்து தொழுகிறத விட. ஜமாத்தாக தொழுகும்போது கூட நம்ம மனசு வந்து கொஞ்சம் அப்படியே சேனல்லாம் மாறி தான் போயிட்டு தான் ஒரு மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி இமாம் சொல்லும்போது தான் இப்போ தொழுகைக்குள்ளே வருவோம். தனியாக ஜமாத்து தொழுகும்போதே இப்படின்னா தனியாக தொழுகும்போது நம்ம கேட்கவே வேண்டாம். நமக்கு வந்து மனசு ஒரு நிலையில் இருக்காது, ஒரு கடமைக்காக தொழுத மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஜமாத்து தொழுகையை வந்து நமக்கு வந்து வலியுறுத்தப்பட்டிருக்குது. ஜமாத்து தொழுகையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழை பணக்கார அப்படிங்கிற வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து அறவே வந்து அகற்றப்படுகிறது. எல்லாமே ரைட். எல்லாரும் ஒரே நிலை தான். தொழிலாளியும் முதலாளியும், பணக்காரனும் ஏழையும், கருப்பர் வெள்ளை, எந்த வேறுபாடும் இல்லாமல் மனித குலம் மனித மனம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயமாக நம்ம வாழ்வதற்கு இந்த ஜமாத்து தொழுகை சின்ன சின்ன ஒரு உதவிகளை நமக்கு செய்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் இந்த சுபு தொழுகையை வந்து நம்ம ஜமாத்தோடு தொழணுங்கிறது. அதை நீங்கள் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டீ, வேறு என்னெல்லாம் வச்சுருக்கு, கறி பஃப், பேஸ்ட்ரிஸ் இருக்குது, எல்லாமே இந்த மாதிரி செய்யும்போது வந்து இவ்வளோ சந்தோஷமாக இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இந்த இடம் வந்து இருக்குமா அப்படின்னு சொன்னால் பெருநாளைக்கு இருக்கும். ஆமாம், ரைட்டு. இப்போ ஓரளவு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் வந்து எல்லாரும் பள்ளியாசலுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து இது மூலம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து வாக்கிங்க்கு போகணும், நடந்து போகணுன்னு. இப்போ நிறைய வந்து வாக்கிங்லாம் இல்லை, நீங்கள் ரைடிங், நான் டிரைவிங். இதுக்கு எப்படி? இல்லை,
நான் வாக்கிங் போவேன், நிறைய போவேன். நீங்க அது எல்லாருக்கும் தெரியும். நான் அங்கேருந்து அந்த ரோடை தாண்டி இங்கே வரதுக்கு ஒரு வாக்கிங். உங்கள் உடம்புக்கு தேவையில்லாதா, எனக்கு வேணும்ல. அப்போ கரெக்டாக சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத், அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ வந்து பள்ளிகளில் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து தொழுகிறோம், தொழுகை மட்டும்தான் நடக்குது. அது அப்பாற்பட்டு நம்ம வேறு ஏதாவது செய்யலாமா? கம்யூனிட்டி சர்வீஸோ அல்லது வேறு என்ன செய்யலாம் பள்ளியில் தொழுகைக்கு அப்பாற்பட்டு? எல்லாமே இந்த பள்ளிவாசல் சேர்மன் ஆரிஃப் அண்ணனுக்கே நீங்கள் கொடுத்து இந்த கேள்வி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல, எல்லாமே அவரும் அதே சிந்தனையில் இருக்கிறவர். நாங்கள் என்னென்னா இந்த பள்ளிவாசலில் நாங்கள் இருக்கும்போதே வந்து எப்படின்னா இந்த டூரிஸ்ட் வர்றாங்க இல்லையா, ரைட்டு, அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வச்சுருக்கக்கூடிய ஹதீஸுகள் அனைத்துமே வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல உபதேசமாக நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஹதீஸ்களாக வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம். அதே போல் ரொம்ப ஆரம்ப கட்டங்களில் வந்து இப்போ நான்லாம் இங்கே இருக்கும்போது ஆரிஃப் அண்ணா வந்து இங்கே ஒரு ஸ்கூலில் வந்து வேலை செய்தாங்க. மேக்சிமம் பள்ளியாசலில் இருப்பாங்க. பகல் கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட வந்து இங்கே வந்து அந்த டூரிஸ்ட் வர்றாங்கல்ல, அவங்கள பள்ளியாசலுக்கு வந்து அழைத்து வந்து பள்ளியாசலுடைய அந்த கட்டிட வேலைப்பாடுகள், அந்த பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் சொல்லி இஸ்லாத்தில் ஏன் ஒவ்வொரு சட்டங்களும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக சொல்லி அவங்களுக்கு இது பண்ணும்போது மகிழ்ச்சியாக போவாங்க. ஸோ இந்த ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்கள் எல்லாருக்குமே இருக்கணும். ரைட். ஏன்னா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பல்லின சமூக மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இங்கே நிறைய டூரிஸ்ட் வெளிநாட்டிலேருந்து வரவங்கலாம் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. பள்ளியாசலை பார்க்குறதுக்கும் சுதந்திரம் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து உலகம் முழுவதும் அவர்கள் அறிந்த முஸ்லீம்கள் வந்து சிங்கப்பூரில் இன்னும் கூடுதலாக ரொம்ப மனிதத்தன்மையோட இரக்க குணத்தோட சிங்கப்பூருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது என்னன்னு கேட்டால், சிங்கப்பூர் மக்கள்கிட்ட இயல்பாக உள்ள விஷயம் வந்து விருந்தோம்பல், விருந்தளிப்பது அப்படிங்கிறது வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியா? ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு ஹுத்துபாவில் மூயிஸே வந்து நமக்கு வந்து ஒரு ரமலானுக்கு பிறகு நாங்கள் இங்கே இந்த பள்ளியில் வேலை செய்யும்போது தான் அது ஹுத்துபா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இந்த பள்ளியாசலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் வந்து வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவங்க யாராக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, இபாதத் எல்லாத்தையும் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது பள்ளியாசல்களில் நடைபெறணும். அதே போல் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது. நாங்கள் இருக்கும்போது என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சைனீஸ் நியரில் வந்து அல்லபரார் பள்ளியாசலும் நாகூர் தர்கா பள்ளியாசலும் சேர்ந்து ஒரு சின்ன அளவில் தான் ஆரம்ப கட்டமாக என்ன பண்ணோம், கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்கி, மளிகை பொருட்கள்லாம் வாங்கி ஏழை சைனீஸ்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். ரைட்டு. அதே போல் சின்ன சின்ன பணிகள், அதே போல் கல்விக்கான பணிகள். கல்வி என்பது வந்து ஈருலகத்திற்குமான கல்வி, மதரசா கல்வி மற்றும் வந்து ஸ்கூல் படிப்பு, டியூஷன் மாதிரி அதுக்கான ஏற்பாடுகள், மனநல ஆலோசனை, அப்புறம் கவுன்சிலிங் சொல்கிறோம்ல அது, இது போன்ற விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய நடக்கணுங்கிறது வந்து என்னுடைய ஆசை. இன்னும் சிறப்பாக இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயங்கள், பல்லின சமூக தலைவர்களை அழைத்து வந்து பள்ளிவாசலுக்கு வந்து ரமலான் நேரங்களில், முக்கியமான மீலாது நேரங்களில், மௌலூது நேரங்களில் அவங்கள அழைத்து வந்து அவங்கள கௌரவிப்பது, இதெல்லாமே இருக்கும்போது ஒரு வேற்றுமை மறந்து ஒற்றுமை ஏற்படுவதற்கு ஏன்னா இன்றைக்கி நமக்கு புரியும், அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம பள்ளிவாசல் மூலமாக செய்யணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக பள்ளிக்கு வரக்கூடிய நம்மளுடைய ஜமாத் இந்த பள்ளியில் பேணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம். இப்போ இந்த தண்ணி விரயம் பண்ணுறது, இதை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லுங்கள். ஓகே.